Hi guys, welcome to the AKN Gaming Tamil channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், கேரக்டர் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். தெரியாது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கேரக்டர் உள்ளே போயிடலாமா? ஓகே வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போயிடலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க ஊக்கம் ஒன்றும் இல்லை. இப்போது ஒருத்தனை டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் ஸ்கில் வந்து ரீலோட் ஆகிடும். அதுதான் இது பார்க்குறோம். ஓகேவா? ரீலோட் ஊக்கம் மாதிரி ரிசர்வ் போடலாம். இது வந்து பிஆரில் வந்து கே கேட்டிருக்காங்க ஒன்றில். அது அம்மிங்கன்னா ஹெச்பியும் ஆகும், இபியும் ஆகும். இது வந்து ரிங் கேட்டிருக்காச்சு ஒன்றில். ஒரு எனிமீஸ் சொல்கிறீங்கன்னா இப்போ சொல்லும் போது வந்து இப்போ 20 ஹெச்பி இறங்க வச்சிங்க. அது இந்த கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த குணா வந்து போய் அட்டாக் பண்ணி 30 ஹெச்பி குறையும். அந்த மாதிரி வந்து இப்போ இந்த கேட்டு வந்து இப்போ ஒருத்தன் க்ரோ கொடுந்தேன்னா இந்த க்ரோவெல்லாம் ஈஸியாக உடச்சிரும். இந்த கேட்டு ஆக்டிவேட் பண்ணால் ஈஸியாக உடச்சிரும். ஆமாம், ஏறிக்கு வச்சலாம். இந்த கேட்டு வந்து நல்லா சூப்பரான கேட்டு தான். இப்போ ஒருத்தன் உங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சுட்டுனா உங்களுக்கு ஸ்லோ ஆகிடுவான். இப்போ கைஸ் பண்ணால் காணாலும் அவன் மூவ் பண்ண முடியாது 5 நிமிஷத்துக்கு. அது 5 செகண்ட்ஸுக்கு அந்த மாதிரி கேட்டு தான் இது. இந்த கேட்டு வந்து இப்போ 100 கேட்டு கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மேலே போட்டிங்க வச்சிங்க. இப்போ அவன் அறிவானா கூட க்ளோ போட்டால் கூட சப்போஸ் மெடிக்கெட் இல்லைன்னா அப்படியே இந்த கேட்டு அப்படியே கரண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு அவனுக்கே ஏறியும். இது ஒரு நல்ல கேட்டு தான் சொல்லலாம். இது வந்து இந்த இது வந்து இதில் வந்து ஈபி இருந்தால் மட்டும் தான் ஈபி மட்டும் ஏறிச்சுன்னா ஒன்றும் இல்லை, தானாக ஈபி ஏறி முடிஞ்சிச்சுன்னா ஒன்றில் ஈஸியாக அவன் ஒஸ்ட்டு நீங்கள் அவனை அவுட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஈஸியாக செம்ம கேட்டு இருக்குது. ஓகே, அடுத்த கேட்டு பார்க்கலாமா? அடுத்த கேட்டு வந்து ஒன்றில் இது வந்து ஸ்பைடர் கேட்டு. இது வந்து சப்போஸ் அவன் லாக் பண்ணி சொல்கிறோன்னா அப்படின்னா இந்த கேட்டு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அவன் போய் டக்குன்னு லாக் பண்ணிக்குவோம். இப்போ 5 செகண்ட்ஸுக்கு நீங்கள் டக்குன்னு போய் அவனை முடிச்சிடலாம், அவுட் பண்ணிடலாங்க. ஆனால் மூவ் பண்ண முடியாது அவனால். இதுதான் அந்த கேரட்டோட ஸ்கில்லு. தரமான பெஸ்ட்டு கேட்டு சிஎஸில் பிஆரில் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், பொறுத்து. ஓகே கைஸ், அடுத்த கேட்டு இதில் வந்து நல்ல கேட்டு கைஸ். ஒன்றில் கைஸ் அவன் குரோ போட்டுருக்கான். அவனை போய் அடிக்கணும்னா இந்த இது பண்ணுறீங்கன்னா சீட்டுமே போக அப்படியே நெருப்பு அது கூடயே போய் நீங்கள் அவனுக்கு ஹெச்பி குறைஞ்சிரும். 20 ஹெச்பி குறைஞ்சிரும். அது நீங்கள் ஈஸியாக அவனை அவுட் பண்ணிடலாம். இது ஓரிங் கேரக்டர்ஸ். ஓரிங் கேரக்டர் வந்து ஈபி இருந்தால் மட்டும் தான் அந்த ஓரிங் கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணோன்னே அவங்க பக்கத்தில் ஒரு 1 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும் கிட்ட இருந்தால் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வச்சு அவனோட ஹெல்த் குறைய வைக்கும். இது வந்து அளவுக்கு ஈஸி. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கேரக்டர் எல்லாருக்கும் முக்கால்வாசி இந்த கேரக்டர் இருக்கும். இன்னொரு கேரக்டர் இது வந்து இப்போது நார்மல் ஐடிபி சொன்னீங்க, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபாஸ்ட்டாக சுட வைக்கும் கைஸ். அது ஒரு கேரக்டர் தான் இது லூனா. ஓகேவா கைஸ்? இது நல்ல கேரக்டர் தான், நல்ல பெஸ்ட்டு கேரக்டர். ஓகே, அடுத்த ஸ்கில் காம்பினேஷன் பார்க்கலாமா? இது வந்து இப்போ ஒருத்தன் க்ளோ போட்டிருக்கான், க்ளோ போட்டிருக்கான். இப்போ வந்து சுட முடியலன்னா அந்த கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணி சுட்டிங்கன்னா சுட்டிட்டு அந்த க்ளோ பார்த்து சுட்டினே இருந்தீங்கன்னா அவனுக்கு ஹெச்பி போய் அவுட் அது கூட வாய்ப்பு இருக்குது, அவுட் ஆகிடுவான். இதில் வந்து இப்போ வந்து 5 சென்டிமீட்டர் எவனோ ஒருத்தன் ஆள் இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி போய் அவனை காட்டி கொடுத்துருங்க. நீங்கள் ஈஸியாக போய் அடிச்சிடலாம். இங்கே நடக்கிறவங்க 5 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும். இந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் கைஸ், இந்த கேரக்டர் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். இந்த கேரக்டர் ஈஸி கைஸ். இப்போ வந்து நீங்கள் சுடுவீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ சுடும் போது சப்போஸ் நீங்கள் மூவ் பண்ணி தான் சுடுவீங்கன்னா அப்போ வந்து இந்த கேரக்டர் வச்சு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அடி மிஸ் ஆகாது கைஸ். இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. அடி மிஸ் ஆகாது. இதுதான் இது. இந்த இப்போ ஷார்ட் ரேஞ்சுக்கு இருந்தால் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுடும்போது 6-7 தான் போகும். இந்த கேரக்டர் வச்சு சுட்டிங்கன்னா 20 அந்த மாதிரி தான் கைஸ் போகும் ஷார்ட் ரேஞ்சுக்கு. மாரி சப்போஸ் இந்த கேரக்டர் யூஸ்ஃபுல் சப்போஸ் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சு கேட்டுனா இது எடுத்துன்னு போகலாம். பெஸ்ட்டு பிஆரில் நல்ல கேரக்டர் தான் கைஸ். இது பிஆரில் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அடுத்த கேரக்டர் பார்க்கலாம் கைஸ். இது வந்து ஸ்கைலர் கைஸ். இந்த கேரக்டர் ஸ்கைலர். இது வந்து இப்போது அதே தான் க்ளோ போட்டோன்னே ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு கைஸ் இந்த ஸ்கைலர் கேரக்டர் வந்து ஒன்றில் கைஸ் ஈஸி தான். அதுதான் ஓகே. இந்த வந்து க்ரோனோ கேரக்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும் கைஸ். ஒன்றில் ஏதோ சுட்டாலாம் சரி போகலாம். இந்த கேரக்டர் வந்து இப்போ ஒருத்தன் வந்து உங்களை சுடுறாச்சிங்களேன், அவங்களுக்கு டேமேஜ் கம்மியாக போகும். இப்போ அவனை சுடுறீங்கன்னா அவனுக்கு டேமேஜ் அதிகமாக போகும், ஈஸி அவுட் பண்ணலாம். இது பெஸ்ட்டு கேரக்டர் சொல்ல போனால். ஓகே, அடுத்த கேரக்டர் போடலாமா? இது வந்து கைஸ் இது ஹெட்ஷாட் பிளேயருக்கு தான் யூஸ் ஆகும். ஹெட்ஷாட்டில் அடித்தா மட்டும் அவனுக்கு எஸ்பின்னு ஒன்று இப்போ இது ஷீல்டு மாதிரி அது வரும். அந்த கேரக்டர் தான் ஹெட்ஷாட் பிளேயருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் கைஸ். சொல்லுங்க பார்த்துக்கலாம். இது ஜோட்டா. இப்போது ஒருத்தங்க சுடுறீங்கன்னு வச்சிங்களேன், அவனுக்கு சருன்னு ஹெச்பி ஏறும். அதான் மேட்ரு. இவனுக்கு வந்து கரெக்டாக 20 லெவல் இருந்தால் மட்டும்தான் ஒரு பாம்பு தூக்கி போட்டிங்கன்னா 3ஆக மாறும். அந்த மாதிரி தான் கைஸ், அந்த மாதிரி தான் இது கேரக்டர் தான். அவ்வளோவா ஒர்க்கில் சொல்லலாம் ஜோசப். இது ஒன்றும் கைஸ். இப்போ ஸ்பைடர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சிங்களேன், இந்த ஸ்பைடர் அப்படியே இது போயிடும், டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் கைஸ். அதான் இது ஜோசப் பவர்.
வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போது ஒரு எனிமி நாக் பண்ணிட்டீங்கன்னா ஷீல்டு உருவாக்கும் guys. உங்களுக்கு ஷீல்டு ஒரு 10 ஷீல்டு உருவாக்கும். அந்த மாதிரி தான் இது வேறு எதுவுமே இல்லை. இது அவ்வளோ சொல்கிறதுக்கு இது இல்லை கைஸ். 10 ஷீல்டு உருவாக்கும். ஒருத்தர் நாக் பண்ணினா 10 ஷீல்டு உருவாக்கும். 2 நாக் பண்ணிட்டீங்கன்னா 20 ஷீல்டு உருவாக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டரே. நல்ல கேரக்டர் தான். இது வந்து இப்போது கைஸ் நீங்கள் லாங் ரேஞ்ச் பிளேயராக இருந்தால் இந்த கேரக்டர் சொல்லுங்கள். இது வந்து சைலன்ஸ் வச்சு சொல்கிற கேரக்டர். நீங்கள் சயின்ஸ் தெரியுங்களா, தேடலாம் தேவையில்லை. இவனை வச்சு எல்லாருனாலே லாங் ரேஞ்சு சைலன்ஸர் தான் இது செட் ஆகணும். இது வந்து ஹயோட்டா கைஸ். இது ஈஸியாக ஹயோட்டா வந்து வெஸ்ட்டு உடைக்கும். அதான் மாற்றுது. ஹயோட்டா வெஸ்ட்டு தான் உடைக்கும். இது வந்து ஆண்டனி கைஸ் ஈஸி ஒன்றில் எஸ்பின்னு ஒன்று கொடுக்கும். அவ்வளோதான். இது ஷார்ட் கன் பிளேயருக்கு ஒர்த்தாக இருக்கும். ஷார்ட் கன் பவர் கொஞ்சம் 60% ஏற்றி கொடுக்கும். இது வந்து இப்போ ஒருத்தனை நாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி 100% இபி இது பண்ணி கொடுக்கும் கைஸ். அந்த மாதிரி நாக் பண்ணால் மட்டும்தான். இது சாண்டி கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஃபாஸ்ட்டாக மெடிக்கெட் போடுற கேரக்டர் கைஸ். இந்த கேரக்டர் வந்து பேசிக்காக இப்போ வந்து ஒருத்தன் சொல்லிங்கன்னா அவனுக்கு ஹெச்பி போயினே இருக்கும். அவன் சப்போஸ் மெடிக்கல் போட்டால் கூட அவன் காமிச்சு கொடுக்கும். அது மாதிரி ரீலோட் ஃபாஸ்ட்டாக போகணும் கைஸ். இதான் பெஸ்ட்டு. 3 இது இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு கேரக்டர். நல்லா சூப்பரான கேரக்டர் கைஸ். ரியலாக இது விளையாடி பாருங்கள் கைஸ். ஓகே, இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், சிஎஸ்க்கு. ஓகே கைஸ், அடுத்த காம்பினேஷன் பார்க்கலாம் கைஸ். இது வந்து இந்த கேரக்டர் கைஸ் ஒன்றில் கைஸ். இப்போது அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு சப்போஸ் ஹெச்பி இறங்கிச்சுன்னா 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஹெச்பியே கொடுக்கும். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆனால் மட்டும் தான் இது கெல்லி. இது வந்து இப்போ ஷீல்டு இது வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணால் எங்கே எனிமி இருக்கான்னு காட்டு கொடுத்துருங்க கைஸ். ஈஸியாக நீங்கள் போய் அட்டாக் பண்ணலாம். ஹேக்கர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்கில்லே. இது வந்து இப்போ நீங்கள் வந்து பிஆரில் வந்து காசு வச்சு வச்சிங்க, 100 ரூபாய்க்கு வச்சிங்க, கொஞ்சம் அதிகம் பற்றி கொடுக்கும். இது ஒன்று அவுட் ஆகிட்டோன்னே டவுன் ஆக மாட்டீங்க. 2 செகண்ட் டவுன் ஆகாமல் இருப்பீங்க. இந்த கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும். 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட் டவுன் ஆகிப்பீங்க. இந்த கேரக்டர் வந்து கேரக்டர் வந்து 30 செகண்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் எதாவது நான் தெரியும். அது நீங்கள் டிமிட் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டான இது கைஸ். ஓகே பாய் கைஸ். பாய். நாளைக்கு வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். என் ஃப்ரெண்டு ஹெட்செட் பேர் இருக்கு, அவங்க கூட வீடியோ போடான்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ். பாய் கைஸ். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.